பன்றிக் கூட்டங்கள் அதிகரித்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு கிராமமே தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இடைகட்டு மற்றும் உட்கோட்டை ஆகிய 2 கிராமங்களில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது 2 கிராமங்களிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட பன்றிகள் அதிகரித்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிந்து வருகின்றன. பன்றி வளர்ப்பவர்கள் உரிய கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதால் இந்த பன்றிக் கூட்டங்கள் கழிவுநீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் தங்கி அசுத்தத்துடன் துர்நாற்றம் வீசும் நிலையில் ஊருக்குள் சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பொதுமக்கள் நலன் கருதி இடைகட்டு மற்றும் உட்கோட்டை கிராமங்களில் பன்றிகளை வளர்ப்பவர்களுக்கு உரிய விதிமுறைகளை கடைப்பிடிக்கச் செய்து பன்றிக் கூட்டங்களை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ்பொட்பி ராஜா. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் குரோலப்பர் கோயில் ஊராட்சி உட்கோட்டை ஊராட்சி. இதுக்கு சம்மந்தப்பட்ட இடையில ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஒரு இலுப்புத்தோப்பு இருக்குது. இந்த இலுப்புத்தோப்பில் ஒரு குடும்பம் இருந்துக்கிட்டு பன்னி வளர்த்துக்கிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 150 பன்னியை விட்டு இந்த 2 கிராம மக்களுக்கும் ரொம்ப மூளை சுகாதார கேடு விளைவிக்குது. நைட்டு பகல் தூங்க முடியல. ஒரு மாட்டுக்கு தண்ணி தொட்டியில் தண்ணி கூட வைக்க முடியல. நிம்மதியாக மாட்டோல் காட்டுறதுக்கு தண்ணி கூட வைக்க முடியல. எல்லாத்தையும் உருட்டுது. ஜாமாஞ்சட்டு தோடம் கூட எல்லாத்தையும் அலசுது. தெருவுலேயே ஒரு நிம்மதியாக போக முடியல. 2-3 பேர் அந்த 2 வீலரில் மோதி கீழே விழுந்து 2-3 பேருக்கு அடிபட்டு இருக்குது. அதனால் இதை சீக்கிரம் துரிதமாக பயன்படுத்தி பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறதுனால ஜுரம், வயிற்றுப்போக்கு, மூளைக்காய்ச்சல், இதேமாரி டெங்கு காய்ச்சல், இதேமாரி அபாயமான ஃபீவர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. அதனால் இதெல்லாம் இனிமேல் துரிதமாக செயல்பட்டு இதை அடக்கணுங்கன்னா இவங்களை காலி பண்ணணும். இதேமாரி நாங்கள் 2 வாட்டி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கூட கொடுத்துருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பெட்டிஷன் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது எங்களுக்கு. அதனால் இதை நீங்கள் இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா இதோட பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். பேர் சொல்லுங்க. கமல், இடைக்கட்டு. Tamil Nadu Today Magazine Awards 2026. Title sponsor iVision Multi-Mart Private Limited. Date announcing soon.